மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசிப்பளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். கிண்ணியா குறிஞ்சிங்கேணி பிரதேசத்தில் மோட்டார் இழுவை படகு கவிழ்ந்ததில் 10 பேர் பலி. திருகோணமலை கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பிரதேசத்தில் மோட்டார் இழுவை படகு கவிழ்ந்ததில் 10 பேர் பலியானதாக கிண்ணியா ஆதார வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிஞ்சாக்கேணி படகு பாதை விபத்துக்குள்ளாகியதில் காணாமல் போயிருந்த 17 பேர் தற்போது வரை மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு காப்பாற்றப்பட்டவர்களில் பாடசாலை மாணவர்கள் 3 அடங்குகின்றனர் என கடற்படை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் காணாமல் போன ஏனையோரை மீட்டெடுக்கும் பணிகளில் கடற்படையின் சிறப்பு படையணி, உடனடி செயல்பாட்டு படையணி, கடற்படையணி உள்ளிட்ட சில சிறப்பு அணிகளும் சுழியோடிகளை சேர்ந்த 8 குழுக்களும் களமிறங்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக அதிகாரி தெரிவித்துள்ளார். சுமார் 20 பேர் பயணித்துள்ள இந்த படகு பாதையில் பயணித்த சிலர் நீந்தி கரையேறியுள்ளதுடன் ஏனையோரை தேடும் பணியில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக்கின் இல்லத்தின் மீது தாக்குதல், படகு விபத்தால் மக்கள் ஆத்திரம். திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MS தௌஃபீக்கின் இல்லத்தின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தாக்குதல் சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் போது வீட்டில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கேமராக்கள் உடைக்கப்பட்ட நிலையில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு சேதங்கள் விளைவிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலையில் படகு விபத்தில் மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த கிண்ணியா மக்களே இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படகு சேவை தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை எடுக்க தவறினார் என குற்றம் சுமத்தியே மக்கள் இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா பகுதியில் இழுவை படகொன்று கவிழ்ந்ததில் 6 பேர் உயிரிழந்துள்ள சம்பவத்தை அடுத்து கிண்ணியா நகரமே பெரும் கலவர பூமியாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை, கிண்ணியா, குறிஞ்சாக்கேணி பால நிர்மாண வேலைகள் நடப்பதால் தற்காலிகமாக சேவையில் ஈடுபட்ட மோட்டார் இழுவை படகு உடைந்து கவிழ்ந்ததில் பலர் நீரில் மூழ்கி மாணவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை அடுத்து பொதுமக்கள் பல பக்கங்களிலும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். கனடா கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு விளக்கம் கோரியுள்ளார் மாவை சேனாதிராஜா. கனடாவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 கலந்து கொண்ட கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பத்திற்கு கட்சியின் கனடா கிளையின் கருத்தை கோரியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் மற்றும் இரா சாணக்கியன் ஆகியோர் கனடாவில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது அங்கு வருகை தந்த சிலரால் குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. இதையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து வெளியேறியிருந்தனர். இது தொடர்பிலேயே கட்சியின் கனடா கிளையிடம் கூட்டத்தில் குழப்பம் யாரால் ஏற்படுத்தப்பட்டது, ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பது தொடர்பில் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த போது மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டிருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கு தடை உத்தரவு. யாழ் பல்கலைக்கழகத்தில் மாவீரர் நாள் நினைவேந்தலை நடாத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ் நீதவான் நீதிமன்றில் கோப்பாய் போலீசார் தாக்கல் செய்த விண்ணப்பத்திற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், செயலாளர் உள்ளிட்ட பிரதிநிதிகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகத்தினருக்கும் தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி நீதிமன்ற தடை உத்தரவில் நவம்பர் 21 தொடக்கம் நவம்பர் 28 வரை தமிழீழ விடுதலை புலிகளின் இறந்த நபர்களை நினைவு கூறும் மாவீரர் நாள் நிகழ்வுகளை தற்போது நாட்டில் காணப்படும் கொரோனா தொற்று பரவலை கவனத்தில் கொண்டும் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்குட்பட்ட பொது இடத்தில் பொது எண்ணத்துடன் பொதுமக்களை ஒன்று கூட்டியோ அல்லது தனிநபர் மூலமோ 15ஆம் இலக்க குற்றவியல் மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடாத்துவதற்கு 1979ஆம் ஆண்டின் நடவடிமுறை சட்டக்கோவையின் பிரிவு 106(1) கீழ் மன்றுக்குள்ள அதிகாரத்தின் பிரகாரம் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு சபை செயலாளரும் கோட்டபாய ராஜபக்ஷவும் சந்திப்பு. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள ரஷ்யாவின் பாதுகாப்பு சபை செயலாளர் நிக்கோலாய் பேட்ருஷேவுக்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான இருதரப்பு தொடர்புகளுக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியுடன் 65 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இந்த நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு சபை செயலாளரின் இந்த விஜயத்தினூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான
தொடர்புகள் மேலும் பலப்படுவதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கோவிட்-19 பரவலுக்கு மத்தியிலும் ரஷ்ய பிரஜைகள் இலங்கைக்கான சுற்றுலா மேற்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தடுப்பூசிகளை வழங்கியமைக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். பிரபாகரன் ஒரு போதைப் பொருள் வர்த்தகர் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சபையில் தெரிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஒரு போதைப் பொருள் வர்த்தகர் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற ஜனாதிபதி பிரதமருக்கான செலவின தலைப்புகள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய கூட்டமைப்பின் எம்பி ஸ்ரீதரனின் உரைக்கு குறுக்கீடு செய்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 2009 ஆண்டுக்கு பின்னர் வடக்கில் போதைப் பொருட்களின் பாவனை அதிகரித்துள்ளதாக ஸ்ரீதரன் எம்பி உரையாற்றிக் கொண்டிருந்த போது குறுக்கீடு செய்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஒரு போதைப் பொருள் வர்த்தகர், அவர் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டார், இது ஸ்ரீதரனுக்கு தெரியுமோ தெரியாது என தெரிவித்தார். ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய காலத்தில் வடக்கின் வசந்தம் கிழக்கின் உதயம் என்று சொல்லி எங்களுடைய இன்றைய நிதியமைச்சர் முன்னுக்கு வந்து பல விடயங்களை செய்து என்று சொல்றீர்கள். அதுக்கு முதல்ல என் செய்ய இல்லை, அதுக்கு நீங்கள் விட இல்லை. நீங்கள் அங்க வந்து தடைகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருந்த நீங்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பிரபாகரன் வந்து போத வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் மறைக்கலாம். ஆனால் பொய்யான இதுகளை வந்து இங்க சபைக்கு விட வேண்டாம். என்னுடைய நேரத்தை கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, தயவு செய்து என்னுடைய நேரத்தில் என்ன பேச விடுங்கள். நான் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குற கையாள் அல்ல அரசாங்கத்துக்கு நின்று நான் என்னுடைய பதவிகளுக்காகவோ அல்ல அரசாங்கத்திடம் இருந்து கால் கழுவி பிழைப்பதற்காகவோ நான். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்தில் தங்கம் கடத்திய குற்றச்சாட்டில் 10 பேர் கைது. கடந்த சனிக்கிழமை இந்தியாவின் பெங்களூரில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் நடாத்திய சோதனையின் போது கொழும்பிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற 10 பேர் தங்கம் கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 8 பெண்களும் 2 ஆண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இந்த தங்கத்தை மலவாயிலில் மறைத்து வைத்து இந்தியாவுக்குள் நுழைய முயன்றுள்ளனர். இக்குழுவினர் கடந்த சனிக்கிழமை கொழும்பிலிருந்து பெங்களூருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL-11 என்ற விமானத்தில் இந்தியாவுக்கு பயணித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட தங்கத்தின் பெறுமதி சுமார் 1.5 கோடி இந்திய ரூபாய் என இந்திய சுங்க திணைக்களத்தினர் தெரிவித்திருந்தனர். இது இலங்கை நாணயத்தின் பெறுமதியில் 2.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களுடன் தொடர்பை கொண்டுள்ள இந்தியர்கள் தொடர்பில் கைதானவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதிமுக அலுவலகத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதிமுக தலைமை அலுவலக கட்டடத்திற்கு அக்கட்சி நிறுவனர் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அக்கட்சி நிறுவனர் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட வேண்டும் என தொண்டர்கள் வலியுறுத்தியிருந்தனர். அக்கட்சியின் அமைப்பு செயலர் பிரபாகரும் நிர்வாகிகள் கூட்டத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொன்விழா ஆண்டையொட்டி கட்சி தலைமை அலுவலக கட்டடத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று அக்கட்சி தலைமை அறிவித்தது. அதன்படி தற்போது அலுவலக கட்டடத்திற்கு எம்ஜிஆர் மாளிகை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கட்டடத்தின் முகப்பில் ஆங்கிலம் மற்றும் தமிழில் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் தொடர்பென உலக செய்திகள். பிரிட்டனில் மருத்துவ சாதனங்கள் பயன்பாட்டில் இனப்பாகுபாடு, சுகாதார அமைச்சு விசாரணை. பிரிட்டனில் மருத்துவ சாதனங்கள் சிலவற்றில் இனப்பாகுபாடு இருப்பதாக கூறப்படுவது பற்றி அந்நாட்டு சுகாதார அமைச்சு விசாரணை நடத்த உள்ளது. உடலின் உயிர்வாயு அளவை கணக்கிடும் கருவி இனப்பாகுபாட்டுக்கு எடுத்துக்காட்டாய் கூறப்படுகிறது. வைரஸ் தொற்றுக்கு ஆளானவர்களின் இரத்தத்தில் உயிர்வாயுவை மதிப்பிட அது பயன்படுகிறது. கருமையான தோல் நிறத்தை கொண்ட நோயாளிகளை சோதிக்கும் போது அந்த கருவி மிகையாக மதிப்பிடுவதாக கூறப்படுகிறது. அதனால் வைரஸ் பரவல் காலத்தில் சிலருடைய உயிருக்கு ஆபத்து நேரலாம் என்ற கவலை எழுந்துள்ளது. பிரிட்டனில் வைரஸ் தொற்றால் மரணமடைந்தோர், தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவோர் ஆகியோரில் கருப்பினத்தவர் அல்லது மற்ற சிறுபான்மை இனத்தவரின் எண்ணிக்கை அதிகம் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. உயிர்வாயுவை அளவிடும் முறையில் ஏதேனும் இனப்பாகுபாடு உள்ளதா? தற்போதுள்ள கருவிகளில் அபாயம் நேரும் சாத்தியம் இருக்கிறதா? பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்பது பற்றி பிரிட்டன் ஆராய்கிறது.
ஜனவரி இறுதியில் முதற்கட்ட முடிவு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பாவில் மீண்டும் ஊரடங்கு, எதிர்ப்பு தெரிவித்து வெடிக்கும் வன்முறைகள். ஐரோப்பிய நாடுகளில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் ஊரடங்கு பிறப்பிப்பதை எதிர்த்து சில நாடுகளில் வன்முறை வெடித்துள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஆஸ்திரியாவில் 20 நாட்கள் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரியாவில் முழு ஊரடங்கு திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த ஊரடங்கு உத்தரவு 20 நாட்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் என்ற உத்தரவு பிப்ரவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெதர்லாந்தில் கடந்த சனிக்கிழமை முதல் ஊரடங்கு அமலில் உள்ளது. ஏற்கனவே கொரோனா காரணமாக பொருளாதாரத்தை இழந்துள்ள பொதுமக்கள் மீண்டும் இதுபோன்ற உத்தரவுகளால் ஆத்திரம் அடைந்துள்ளனர். இதனால் ஐரோப்பாவின் பல நாடுகளில் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. வாகனங்கள் எரிப்பு, பொது சொத்துக்கள் சேதம் என நாளுக்கு நாள் வன்முறை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நெதர்லாந்தில் ஊரடங்கு உத்தரவுக்கு எதிராக பொதுமக்கள் வன்முறையில் ஈடுபடும் காணொளிகள் வெளியாகியுள்ளன. கொரோனா நோய் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் 5வது அலைக்கு பயந்து பிரான்ஸ் மீண்டும் கட்டுப்பாடுகளை விதிக்க முடிவு செய்துள்ளது. அங்கே ஊரடங்கு அறிவித்ததை தொடர்ந்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரியாவிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் ஐரோப்பிய நாடுகளில் உணவகங்கள், அலுவலகங்கள் மற்றும் கடைகள் போன்ற பொது இடங்களில் இருந்து தடுப்பூசி போடப்படாத நபர்களுக்கு கட்டாயம் அனுமதி தரக்கூடாது என அறிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.